கல்யாண பத்திரிகை வந்து பார்த்துட்டு அடிக்கவும் கொடுக்க போகிறோம். எல்லாருமே வந்திருக்கோம். இன்விடேஷன்ஸ்லாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பத்திரிகை வந்து செலக்ட் பண்ணியாச்சு, அதை அடிக்கிறதுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ஒரு 1/2 hourல சமைச்சு முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுல இருந்தும் வருவாங்க. ஐயோ, கல்யாணத்துக்கு இவ்வளோ ஆசைப்படுற ஒரு பிள்ளைய நான் இப்பதான் கிடையாது. குடும்ப டிப்ஸ் வந்து அம்மா சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு டக்குன்னு விட்டு கொடுத்து போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. நீங்க 2 பேரும் என்ன வச்சு செய்ய போறீங்களா, இல்ல நாங்க 2 பேரும் உன்னை வச்சு செய்ய போறோமா? என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை வச்சு செய்வோம் தோணுது. உங்கள் சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். வணக்கம், நானுங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கல்யாண வேலையை ஆரம்பிக்கிற விளாக் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஆரம்பிக்கிறோம், எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அம்மா நீங்கள் வந்து பிளான் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணுறீங்க, அதாவது ஹை பட்ஜெட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட்டும் இல்லாமல் நடுப்புற என்ன பட்ஜெட் பண்ண முடியுமோ அதில் வந்து செஞ்சு காமிக்கிறீங்க, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சமையலை முடிச்சிருவோம். சிம்பிளான சமையல் தான். சாதம், ஒரு சாம்பார், ஒரு வாழைக்காய் வறுவல். காலையில் எழுந்திரிச்சு நமக்கு வந்து ஏகப்பட்ட வேலை இப்போ போயிட்டுருக்கிற தொட்டு இப்போ 12 மணிக்கு சமைக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு 1/2 hourல சமைச்சு முடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டிலேருந்தும் வருவாங்க. இதுக்கு நடுப்புற நம்ம எல்லாரையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் தாளிச்சிட்டு சொல்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து சென்னைன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே வந்து கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து நம்ம ஸ்கின்னு, நம்ம பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்கும் சரி, ஸ்கின் வந்து சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா, எப்போவுமே இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய சன்ஸ்க்ரீன் போடுவோம், அப்படிலாம் ஏதோ ஒரு மாய்ஸ்சரைசர் ஏதோ போட்டுகிட்டே இருப்போம். ஸோ நானுமே வந்து நிறைய டைம் வந்து என்ன பண்ணுவேன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த இடத்துல கீழெல்லாம் வந்து நம்ம வாய் ஓப்பன் பண்ணும்போது இந்த இடம்லாம் ட்ரை ஆகிடும். ஸோ அந்த டைமில் எந்த இதுவும் போட்டாலுமே எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இருந்து CureSkinங்கிற ஆப் மூலயமா வந்து ப்ராடக்ட் வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப்பை வந்து எனக்குமே வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆப்பில் இருந்து நானுமே வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஆப் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம நம்பரில் வந்து லாகின் பண்ணிக்க கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜெண்டர் ஃபீமேலாக மேலான்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஸ்கின் டைப் கேட்கும். உங்களுக்கு வந்து ஸ்கின் டைப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் ப்ராடக்ட் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே வந்து டாக்டர் கன்சல்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டாக்டர்ஸே வந்து டேரெக்டாக வந்து சேட் பண்ணுவாங்க. சேட் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் வந்து என்னோடய ஸ்கின் டைப் அதில் சொல்லியிருந்தேன். சொன்னும் போது அவங்க டாக்டர்ஸ் வந்து எனக்கு வந்து ஓகே, நீங்கள் வந்து என்னென்ன மேரீடா அன்மேரீடா, நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுவீங்களா, உங்களோட லைஃப் ரொட்டீன் எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து நம்மகிட்ட கேட்டுட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக வந்து ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃபேஸ் வந்து அவங்கக்கிட்ட கேட்பாங்க, நம்ம ஃபேஸோட ஃபோட்டோ கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக நம்ம ஃபோன் கேமராவை டேரெக்டாக வச்சு ஒரு ஃபோட்டோ அனுப்பணும். நெக்ஸ்ட் வந்து சைட் ஃபேஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்ம ஸ்கின் டைப்பை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட்டை சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராடக்ட்டை நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளுக்கு டயட் பிளான் கம்பல்சரி சொல்லுவாங்க. ஸோ மார்னிங் என்ன சாப்பிட்ணும், ஈவினிங் என்ன சாப்பிட்ணுங்கிற டயட் பிளான் வந்து கம்பல்சரி சொல்லுவாங்க. இல்லை ஸ்கின்னு கிடையாது, ஹேருக்குமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. சஜஸ்ட் பண்ணி நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஆஃப்டர் 20 டேஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு டைமுமே வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற வரைக்குமே டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கால் பண்ணியோ இல்லை வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு மூலயமா ரீச் பண்ணி நம்மளுக்கு வந்து உங்கள் ஸ்கின் டைப் வந்து எவ்வளோ வந்து டெவலப் ஆகிருக்கு, ஸோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கான்றது கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் ஆர்டர் பண்ண என்னோடய ஸ்கின் டைப்புக்கு வந்து இந்த 4 ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ், க்ரீமு, சன்ஸ்க்ரீனு எல்லாமே வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் வந்து இதுக்கப்புறம் தான் நம்ம டாக்டர்ஸ் வந்து கால் பண்ணி
நம்ம ஸ்கின் டைப்புமே செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா CureSkinோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்றத ரிசல்ட் சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 1499. நீங்கள் அம்மா 100ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 rupees ஆஃபர் கிடைக்கும். கண்டிப்பாக அதை அவைல் பண்ணிக்கோங்க. தாளிச்சதுக்கு அப்புறம் அந்த டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சமையல் டிப்ஸோட குடும்ப டிப்ஸை வந்து அம்மா சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து ஆமா, அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஓகே. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்க இழுப்பாங்க, இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இழுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இழுக்காம கயிறு இழுக்கிற பந்தயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆகாம. ஸோ அதுக்குள்ள நம்ம கடுகு இதுவாயிட போகுது. அதை போட்டுட்டு அப்புறமா கயிறு இழுக்கிறத பத்தி நம்ம பேசலாம். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், கருவேப்பிலை. சாம்பாருக்கு இன்னைக்கு பீன்ஸ் சாம்பார் தான் வைக்க போறேன். பீன்ஸ் சாம்பாரா? வாழைக்காய் வந்து வதக்கல் பண்ண போறேன். இதை முடிச்சுட்டு வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலைக்கு போறோம். ஏன் அவசரப்படுற? இல்லம்மா, சொல்லணும்ல, நானே ஏதாவது பேசணும்ல. அவசரம் ஐயோ, கல்யாணத்துக்கு இவ்வளோ அவசரப்படுற ஒரு பிள்ளைய நான் இப்பதான் கிடையாது. சொல்லணும்ல. அதனால இது வந்து வாழைக்காய்க்கு வந்து ஒரு 7 ஸ்பூன் எண்ணெய். ஏன்னா ஒரு 4 வாழைக்காய் 5 வாழைக்காய் வச்சிருக்கேன். சூப்பர். அதனால எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஓகே. அதுக்கப்புறம் வாழைக்காய்க்கு போட்டுக்கலாம். வாழைக்காய் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சிவக்கட்டும். வாழைக்காய் வறுவல் அப்படின்ற தொட்டு கொஞ்சமா நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்பதான் வாய்வு வராம இருக்கும். இங்க நீ ஒரு கவுண்ட் கொடுப்பேன்னு நினைச்சேன். அது வந்து ரொம்ப அடுத்து இதுல தக்காளி சேர்த்தலாம். வெயிட் பண்ண. இதுலயா? சாம்பாருக்கு வந்து 4 தக்காளி போட்டுக்கிறேன். ஓகே. இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வாழைக்காய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடுகு உளுந்து அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுட்டோம். அது கொஞ்சம் செவந்தவொடனே ஒரு 4 வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி போட்டு தான் பண்ண போறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வெறும் சாம்பார் தான் வைக்கிறோம். இது கொஞ்சம் அப்படி ட்ரையா வச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு நடுப்புற கொஞ்சம் பேசிடலாமா? பேசுறீங்களா? என்ன பேச போறீங்க? அதுதான் சொன்னேன், அந்த கயிறு இழுக்கிற போட்டி இல்லாம வந்து போட்டி இல்லாம நம்ம வந்து இந்த பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இழுப்பாங்க, இந்த பக்கம் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க இழுப்பாங்க. அந்த மாதிரி இழுக்காம நடு சென்டர்ல 2 பேரும் இருந்தாதான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு நல்ல விசேஷத்தை வந்து நடத்த முடியும். இது எல்லாரும் சந்திச்சு இருக்கிற ஒரு பிரச்சனை தான். நம்ம வந்து ஒரு சில இடத்துக்கு கிளம்பும் போது முன்னாடியே வந்து இப்போ நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா இருந்தால் முன்னாடியே பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லணும். அது 2 பேரை கலந்து செய்கிற விஷயமா இருந்தால் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லணும். அப்படி இல்லை பொண்ணு வீட்டுக்காரங்க ஏதாவது நம்மளோட இப்போ மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறாங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட முன்னாடியே சொல்லணும். பொண்ணுக்கு நம்ம ஏதாவது எடுக்க போகிறோம் கொள்ள போகிறோம் அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட முன்னாடியே வந்து சொல்லணும். அப்போ தான் 2 பேரும் சேர்ந்து போய் நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளைக்கு தானே வண்டி எடுத்து கொடுக்குறோம், மாப்பிள்ளையை மட்டும் கூட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. மாப்பிள்ளைக்கு தானே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், மாப்பிள்ளையை மட்டும் கூட்டு போயிடலாம் அப்படின்வாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு நம்ம ஏதாவது செய்யறோம் அப்படின்னா பொண்ணு மட்டும் கூட்டு போனா போதும், அம்மா அப்பாவை விட்டு போயிடுவோம் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாம 2 வீட்டுக்காரும் சேர்ந்து உட்காந்து பேசி ஆலோசனை பண்ணிட்டு 2 வீட்டுக்காரும் சேர்ந்து போகும்போது அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது இல்லாம ஒரு சில விஷயங்கள் வந்து பொண்ணு வீட்டுக்காருக்கு செட் ஆகாது, மாப்பிள்ளை வீட்டுக்காருக்கு செட் ஆகாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு டக்குன்னு விட்டு கொடுத்து போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆமா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணிக்காதீங்க. இப்போ உங்கள் அபிமான அம்மா சமையல் வந்து இன்னும் 1 மாசத்துக்கு அப்புறம் என்னென்ன வீடியோ வரப்போகுது, என்ன வச்சு பண்ண போறாங்களா, என்ன வச்சு செய்ய போறாங்களா தெரியல. நீங்க 2 பேரும் என்ன வச்சு செய்ய போறீங்களா இல்ல நாங்க 2 பேரும் முன்ன வச்சு செய்ய போறோமா? ஸோ அதை வந்து நம்ம 1 மந்த்துக்கு அப்புறம்
நம்ம பாப்போம். நீ என்ன எதிர்பார்க்கற? இல்ல நான் எதுவுமே எதிர்பார்க்கல. உன்னோட எதிர்பார்ப்பு இருக்கும் தானே இப்ப வந்து நீ பேசுன. சும்மா சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை வச்சு செய்வோம்னு தோணுது. அப்புறம் எப்படியோ தெரியல பாத்துக்கலாம். ஆனா நீங்க 2 பேரும் என்ன வச்சு செஞ்சீங்கன்னா இல்ல அது நடக்காது. அதனால நீங்க பயப்படவும் தேவையில்லை மக்களே. நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. இது என்ன வந்துருச்சுங்களா? இல்ல வதங்கட்டும் இனிமே வதங்கட்டும். ஆமா. இப்போ வந்து பீன்ஸ் வந்து ஒரு 1/2 கிலோ பீன்ஸ் சாம்பாருக்கு பீன்ஸ் போட்டு தான் சாம்பார் வைக்க போறேன். பீன்ஸ் சாம்பார் வாழைக்காய் பொரியல் இல்லையா? இப்போ புரட்டாசி எல்லாம் முடிஞ்சு அடிச்சு பிடிச்சி நம்ம சாப்பிட்டாச்சு. எல்லாத்தையும் என்னத்த சாப்பிட்டேன்? வெளியில எல்லாம் போயிட்டு நம்ம இது சிக்கன் மட்டன் எல்லாமே சாப்பிட்டாச்சு. அம்மாவே புரட்டாசி முடிஞ்சதுக்கப்புறம் 2-3 நாள் டேய் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குடா, டேய் KFC சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குடான்னு சொல்லிட்டு 2-3 நாள் கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான். ஸோ நேத்து வந்து ஓகே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அந்த காரத்தை கொஞ்சம் குறைங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிட்டு இல்லப்பா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்லப்பா. 2 பேத்துக்குன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டா போதும். நம்ம வீட்டுல தான் 7-8 பேர் அப்படின்னு போயிட்டே இருக்குல்ல ராஜா. அதனால நமக்கு ஏத்த மாதிரி தானே போட முடியும். ஓகே ஓகே ஓகே. அது என்ன அளவோ நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்க போட்டுப்பாங்க. 2 பேத்துக்குன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டா போதும் சாம்பார் பொடி. சரியா? இதே 4 பேர்னா ஒரு 2-2.5 ஸ்பூன் போட்டா போதும். சரியா? 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுறலாம். இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் நான் பருப்பு வேக வச்ச குக்கரையே தான் வச்சுட்டேன். அதனால அதையே மூடிடுவோம். நம்ம இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க போறோம் ரமேஷ்? நம்ம வந்து இன்னைக்கு எங்க போறோம் நீங்களே சொல்லுங்க. நீ சொல்லு. இல்ல பரவாயில்ல நீங்களே நீ சொல்லு. ஆமா யாராவது சொல்லுங்கம்மா. டென்ஷனா போறாங்க மக்கள். அப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம கல்யாண பத்திரிகை வந்து பார்த்துட்டு அடிக்கவும் கொடுக்க போறோம். ஓகே. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து முகூர்த்த பத்திரிகை எழுதுனது வந்து வீடியோ வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டெப்பாக பண்ணும்போது ரொம்ப நல்லது நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். இப்போ நாங்கள் வந்து ரிலேஷன் தம்பி பொண்ணு, அக்கா பொண்ணு, நாத்தனார் பொண்ணு, எங்கள் வீட்டுக்கார தாய் மாமா புள்ள அப்படின்ற தொட்டி எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிடுது. சப்போஸ் நீங்கள் வெளியில் போய் பார்க்குறீங்க, நம்ம தூரத்தில் போய் பார்க்குறோம் அப்படின்னாலும் அந்த மாதிரி விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சுமூகமாக எல்லாமே நடக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய இடத்துல எந்த இடத்துல பிரச்சனை வளருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் சில அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அது அப்படியே வந்து மாப்பிள்ளையோட மனசுலையும் பொண்ணோட மனசுலையும் பதிஞ்சு சின்ன பிரச்சனைகள் தான் அப்படி பெருசாக ஆகிடும். அதனால் நம்ம 2 பேருமே விட்டு கொடுத்துட்டு போயிட்டோம்னா அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிப்பாங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து நான் சொல்ல வந்தேன். கரெக்டா? கரெக்ட். ஓகே. இன்னைக்கு நம்ம வந்து அப்போ வந்து இன்விடேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஆமாம், பார்த்துட்டு அடிச்சிட போகிறோம். பார்த்துட்டு பத்திரிகை அடிக்க கொடுத்துடுறோம். ஓகே ஓகே சூப்பர். சரியா? சரி, சமையல் ரெடி ஆயிடுச்சா? போலாமா? இருப்பா பார்க்கலாம். இப்பதான் வதங்கிட்டு இருக்குப்பா. வதங்கிட்டு இருக்கு கிச்சன்ல. இன்னைக்கு வெஜ் தான் சாப்பிடணுமா? ஐயோ இந்த பத்திரிக்கை வேற அடிச்சுட்டா நான்வெஜ் சாப்பிட கூடாது. நிறைய எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படிதான் 3 மாசத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை அடிச்சிருவாங்க. 3 மாசம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாம இருப்போம். இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, அதனால என்ன பண்றோம்னா நம்ம இந்த பண்டக்கால் நடுறோம் பத்தியா, அத கணக்கு வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு 5 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினாதான் நல்லா இருக்கும். இதில் உப்பு சேர்த்துடலாம். வாழைக்காய்க்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். பாருங்க நல்லா வந்து பீன்ஸ் வந்து வெந்துருச்சு. இப்போ பருப்பும் புளியும் இதில் சேர்த்து வச்சுருக்கேன். இதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். இது ஒரு கொதிச்சோன்னா நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த வாழைக்காய் வந்து கட்டமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஸோ வாழைக்காய்க்கு கட்டம் சரியில்லை சார், கட்டம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வாழைக்காய்க்கு கட்டம் சரியில்லை. ஏன்டா கட் பண்ணி போட்டுக்க நீங்க? இல்ல ஒரே மாதிரி வறுக்கிறோம் இல்லையா, இது இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பண்ணா நல்லா இருக்கும். நீங்களும் மட்டன் ஸ்டைல்ல கட்டம் சரியில்லைன்னா கட்டமா வாழைக்காய் மட்டன் ஸ்டைல்லன்னு ஒரு பொய்ய சொல்றீங்க. அந்த மாதிரி சொல்லி ஏமாத்தாம மட்டனை செஞ்சு கொடுங்க. இப்படி வாழைக்காவை மட்டன் ஸ்டைல்லே எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு மட்டன் தான் வேணும். மட்டன் வேணும்னா ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு.
ஸோ அதனால மட்டன் மட்டும் செஞ்சு கொடுங்க. வாழைக்காய் ஸ்டைல், மட்டன் ஸ்டைலில் வாழைக்காய் வறுவலோ வாழைக்காய் குழம்போ எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் அப்புறம் வந்து போராட்டம் பண்ணுவோம். ஓகே. ஆமாம். இதில் வந்து கரம் மசாலா பொடி வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். 2 பேருக்கு 4 பேருக்கு அளவு சொல்றீங்க. 2 பேத்துக்குன்னா ஒரு 1/2 ஸ்பூன். ஓகே. 4 பேத்துக்குன்னா 1 ஸ்பூன். ஓகே, சூப்பர். வாழைக்காவை பொறுத்து தான் காரம் சேர்க்கறது. சரியா? அதிகமா சேர்க்கறது கம்மியா சேர்க்கறது. ஸோ அது என்னவோ நீங்களே எப்படி சேர்த்துக்கோங்க. ஆமா. சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வாழைக்காவும் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயும் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ லஞ்ச் வந்து ரெடி. அவ்வளோதான். இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். பரவாயில்ல, அம்மா சொன்ன மாதிரி மட்டன் மாதிரி தான் இருக்கு லைட்டாக பார்க்க. நான் சொன்னா மட்டும் நம்ப மாட்டேன். நீ இன்ஸ்டாகிராம் போய் மட்டன் ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த வாழைக்காவை சாப்பிட வேண்டியதான். வேற எதுவும் பண்ண முடியாது நம்ம. அவ்வளோதான். இப்போ நான் வந்து நம்ம எல்லாரும் வந்த உடனே கிளம்ப வேண்டியதான். சூப்பர். கிளம்பிடலாமா? அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி காமிச்சிடலாம். ஓகே பாருங்க, நமக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப சிம்பிளாக ஒரு சாப்பாடு, ஒரு பீன்ஸ் சாம்பார், வாழைக்காய் வறுவல் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, அப்படியே கிளம்பிட்டு இன்னைக்கு வேலையை முடிச்சிட வேண்டியதுதான். ஆமாம். ஓகே. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். வந்துட்டு கத்திரிக்காய் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். மாமா, ஜெகன், அப்புறம் அப்பா, சின்ன மாமா, அப்புறம் அம்மா, நான் எல்லாருமே வந்திருக்கோம். ஸோ இன்விடேஷன்ஸில் இப்போ பார்த்துட்ருக்கோம் என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எது பிடிச்சிருக்குன்னு நீங்களே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு 4-5 நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து எது வந்து இன்னும் நாங்கள் ஃபைனல் பண்ணலை. நம்ம பத்திரிக்கை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதை அடிக்கிறதுக்கு வந்து கொடுக்க போகிறோம். இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க போயிட்டுருக்கோம் இப்போ. ஸோ இங்கே வந்து நாங்கள் எங்கன்னா பாரிஸில் தான் வந்து அடிக்கிறோம் பத்திரிக்கை. இது என்னது, என்ன ஸ்ட்ரீட்டுங்கிறது? ஆண்டர்சன் ஸ்ட்ரீட். ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில் தான் வந்து நாங்கள் பத்திரிக்கை அடிக்கிறோம். இவர் தான் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு இது பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ சாம்பிள் பார்த்துட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம்.